ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களே ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 71 என் தேவனே என் இயேசுவே என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். மண்ணான ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி அன்பை காட்டினீரே, நன்றி தேவா நன்றி தேவா. அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி அன்பை காட்டினீரே, நன்றி தேவா நன்றி தேவா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. அழுக்கான தந்தை, ஞானம் செல்வம் குப்பை அன்று
என்றோ. என் நீதி நியாயங்கள் அடுக்கான கந்தை, ஞானம் செல்வம் குப்பை என்றோ. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையே இல்ல, முடிவே இல்ல. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையே இல்ல, முடிவே இல்ல. தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. கொடுத்தீரையா, அந்த மீட்பாலே உலகம் மகிழுதையா. மீட்பாக மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாலே உலகம் மகிழுதையா. 1000 ஆண்டு அவராளும் போது உம் அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. 1000 ஆண்டு அவராளும் போது உம் அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. இந்த மாலை நேர கூடுகைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்கள் நம் ஜெபத்தை நடத்துவார். ஜெபிப்போம். வல்லமையும் அன்பும் நீதியும் ஞானமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா, நீர் தந்த இந்த அருமையான இரவு வேளைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களை கண்ணினிமை காப்பது போல எங்களை பாதுகாத்து, அப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே இந்த கூடுகைக்கு கலந்து கொள்ள எங்களை சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி, அப்பா, இந்த இடத்திலே உம்மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த ஒரு மேலான பாக்கியத்திற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த 2 வருடத்திற்கு மேலாக நீர் இந்த யோப் சப்ஜெக்டின் மூலமாய் அநேக காரியங்களை உமது வேதத்தின் மகத்துவங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள, அப்பா, நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா, அதற்காக எமக்கு நன்றி. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே இந்த வேத யோபு வகுப்பிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் திரும்பவுமாய் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அப்பா, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறதான சகோதரரோடும் அப்பா உமது வல்லமை இருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அநேக வேத பாடங்களை சகோதரர் மூலமாக நீர் எங்களுக்கு தாங்க. அப்பா, பேசுகிறதான தாசரை மூடி மறைத்து அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் அது பொறுப்புள்ள கரத்தில் கொடுக்கிறோம். வரவேண்டிய சகோதர சகோதரி சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறோம். மீதமுள்ள காரியங்களையும் நேரங்களையும் அது சமூகத்திலே கொடுத்து மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் யோபு புஸ்தகத்தில் வசனங்களை சத்தியத்தின் வாயிலாக தியானித்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் நம்முடைய தூது கொடுப்பார். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நிமித்தம் மீண்டுமாக யோபு புஸ்தகத்தின் அடுத்த ஒரு வாரத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு 136வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோங்கிறது நினைவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். 36ஆம் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் 3வது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். 36 சாப்டர் ஆரம்பிச்சு இது 3rd வீக். ஸோ 2 வாரங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு பாடம் முடிஞ்சு இப்போ 3வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 36ஆம் அதிகாரம் எங்கே இருக்குன்னா எலியுடைய ஸ்பீச் அதில் தான் இருக்குது. அந்த பிரிவு கொஞ்சம் எலாபரேட்டாக போயிட்டுருக்கு. 32ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 36 இப்போ இருக்கோம். அடுத்த சாப்டர் வரைக்கும் எலியுடைய ஸ்பீச் மட்டும் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இது எலியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். எதற்காக எலிகு இவ்வளோ விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய நீதியில் எந்த குற்றம் இல்லை அப்படிங்கிறத யோபுக்கு புரிய வைக்கணும். அதன் மூலம் யோபு தேவனுடைய நீதியை புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நீதியா யோபு நடக்கிறத பார்த்து தேவன் யோபு மேல அன்பு வைக்கணும். இதெல்லாம் சேர்ந்து யோபு ஒரு நீதிமான பார்ப்பதற்கு எலிகுக்கு ஒரு ஆசை. நான் சொன்னது அப்படி திருப்பி சொல்லுங்க. புரிய வைக்கணும். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சந்தோஷம். அப்புறம் அந்த நீதியை யோபு புரிஞ்சுக்கணும். அதோடைய பர்பஸ்ல தேவனுடைய நீதி இப்ப இங்க வந்ததுனால அதை எலிகு ட்ரை பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட், ஒருவேளை யோபு தேவனுடைய நீதி தான் கரெக்டுன்னு ஒத்துக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா யாருடைய நீதி தப்பா போயிருப்ப? யோபுடைய நீதி தவறுங்கிறத அவர் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா அடுத்து தேவன் யோபு மேல என்ன வச்சிருவாரு? அன்பு வச்சிருவாரு. ஸோ அந்த அன்பு வந்துருச்சுன்னா யோபு என்னவா மாறிற வாய்ப்பு இருக்குன்னா நீதி. இதுதான் யாருடைய ஆசை. அதுக்காக தான் இந்த சாப்டர் போயிட்டு இருக்கு. ஸோ 36ஆம் அதிகாரத்தில் ஸ்பெசிஃபிக் என்ன இருக்குன்னா அதே விஷயம், ஆனால் வேற ஒரு பரிமாணத்தில் வருது. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த எலிகுடைய உரை அந்த நோக்கம் 36ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, தேவன் உன்மேல் அன்பு செலுத்த தயாரா இருக்கார். யோபு, தேவன் உங்க மேல அன்பு செலுத்த தயாரா இருக்கார். அதாவது இப்ப நீங்க பட்டிருக்கிற கஷ்டங்கள்லாம் போய் நீங்களும் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி ஒரு நல்ல ஜீவியத்துக்குள்ள வருவதற்கு, அந்த ஜீவியத்தை கொடுப்பதற்கு தேவன் தயாரா இருக்காரு. ஆனா யோபு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தேவனுடைய நீதிக்கு என்ன பண்ணி அனுப்ப? கீழ்ப்படிஞ்சான். ஸோ தேவனுடைய நீதிக்கு யோபு கீழ்ப்படியாம தேவன் யோபுவுக்கு நீதி செய்ய மாட்டார் அப்படிங்கிறத 36ஆம் அதிகாரத்தின் நோக்கம். ஸோ தேவனுடைய 4 கேரக்டர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு ஞானம், நீதி, அன்பு, வல்லமை. முடிச்சு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுல ரொம்ப க்ளோஸா இருக்க 2 கேரக்டர் இது, நீதி, அன்பு. இதுல முதல்ல தேவன் எதிர்பார்க்கிறது நீதியா அன்பா? நீதி செலுத்தாதவர்களிடம் தேவன் என்ன செலுத்துறது இல்லை? அன்பு செலுத்துறது இல்லை. நீதியை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட தேவன் என்ன செலுத்துறது இல்லை? அன்பு செலுத்துறது இல்லை. அதே விஷயத்துக்குள்ள யோபு போயிடக்கூடாதுங்கிறது எலிகுடைய நோக்கம். அதுக்காக தான் 36ஆம் அதிகாரம். ஸோ இதை நம்ம 4 பிரிவுகளாக பிரித்தோம். முதல் பிரிவில் இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள் வந்துருச்சு. எதற்காக எலிகு யோபு கிட்ட பேசிட்டு இருக்காரு? 36ஆம் அதிகாரத்தை எதற்காக எலிகு யோபு கிட்ட பேசிட்டு இருக்காருங்கிறது 1லிருந்து 4 வசனங்கள். செகண்ட் பிரிவு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 12. இதில் தான் நம்ம பார்த்த பாயிண்ட் வந்துச்சு. என்னன்னா, தேவனுடைய 4 கேரக்டரும் எல்லா செயல்கள்லையும் தேவன் வெளிப்படுத்தி காட்டுவார். அதில் ரொம்ப முக்கியமான குணலட்சணம் 2 இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. இந்த 2 விஷயமும் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதுதான் இப்போ எலிகூட சம்மந்தப்படுது. ஏன்னா யோபு கூட சம்மந்தப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யோபு அன்பை மட்டும் எதிர்பார்க்குறாரு, ஆனால் நீதி செய்ய மாட்டேங்கிறார். இதுதான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் 36ஆம் அதிகாரம். இதற்கு நம்ம போன வாரம் எடுத்த எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே. நான் பதிலும் போட்டுட்டு தான் கேட்குறேன், நல்லா கவனிக்கலாம். இது 2வது பிரிவுக்குள்ள வரக்கூடிய 8லிருந்து 12 வசனம். இந்த 8லிருந்து 12 வசனத்துக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்குது தேவன் பண்ணக்கூடிய விஷயத்துல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8லிருந்து 12 கேரக்டர் 12 வசனம் இருக்கு இல்லைங்களா, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா, ஒரு மனுஷனை தேவன்
நீதிமானாக மாற்றி அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய வழிமுறைகள், ஸ்டெப்ஸ், வரிசையான ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு, நாலாவது ஸ்டெப்பு. இதை அவன் ஃபாலோ பண்ணான்னா சிங்காசனத்தில் உட்கார வச்சிருவாருன்னு இதுக்கு முந்தின பிரிவுலேயே நம்ம பார்த்துட்டோம். அப்போ நான் வாசிக்கும் போது நல்லா கவனிக்கலாம், இது தேவனுடைய எந்த கேரக்டர்ன்ட்டு. வசனம் 36:8 மடமடன் வாசிங்க. யோபு 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும். இந்த அவர்கள் யாருன்னு இப்ப நம்ம பார்க்க டைம் இல்ல, போன வாரமே பார்த்துட்டோம். விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளினால் கட்டப்பட்டிருந்தால். அப்போ ஒரு மனுஷனை இப்ப நமக்கு பாடமா எடுக்கணும், நியூ கிரியேஷனை, அன்னைக்கு யோபு அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மனுஷனை விலங்குகள் போட்டு தேவன் உபத்திரவத்தின் கயிறுல கட்டி வச்சிருக்காருன்னா அது தேவனுடைய எந்த கேரக்டர் குறிக்கும்? ஏன் நீதி? ஏன்னா இந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கீழ்ப்படியாம வந்ததுனால கிடைச்ச ரிசல்ட். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கீழ்ப்படியாதனால இப்ப தேவன் என்ன பண்ணி வச்சிட்டாரு? அவங்கள விலங்குகள் போட்டாரு, உபத்திரவத்தின் கயிறால் என்ன பண்ணிட்டாரு? கட்டிட்டார். ஸோ இப்போ என்ன கிளியரா தெரியுதுன்னா இப்ப நீதியை செலுத்திட்டு இருக்காரு. இப்படி நீதி செலுத்துற மனுஷன் மேல தேவன் அடுத்தது தண்டனை கொடுத்துருவாரா? இல்ல. உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டி இருந்தாலும் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி. இதுதான் அன்பு. ஆனா இந்த அன்பு எப்ப செயல்படும்னா நீதி செஞ்சாதான். அதனாலதான் முதல் வசனத்துல நீதி, ரெண்டாவது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு என்ன பண்றாரமா? தெரியப்படுத்துறார். ஒரு மனுஷனுக்கு உண்மையாலுமே சொல்றேன் பாருங்க, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு சரியான நேரத்துல தான் தெரியப்படுத்தணும். தேவன் எப்படிப்பட்டவர்னா யார் யாருக்கு எப்பப்ப எதை செய்யணும்னு ஞானம் உடையவராக இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த டைம்ல எதை வச்சு எப்படி ஒருத்தருக்கு அவங்க செய்யற தப்பை புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைப்பார். இப்ப நான் எல்லாருக்கும் கேட்கறேன், நம்ம எல்லாருமே பேசிக் சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிச்சது ஒரே வயசுலயா, ஒரே ஏஜ்லயா கேட்க ஆரம்பிச்சோம்? இல்ல, டிஃபரெண்ட் ஏஜ். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல கேட்கிறாரு. 60 வயசுல கேட்கிறவர் என்ன சொல்லுவார்? வந்து இத்தனை நாளா இதை கேட்காம விட்டனே, இதுக்கு என்ன பதில்? தேவன் ஞானம் உள்ளவர், அவ்வளவுதான் பதில். அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 60 வயசுல கொடுத்தா தான் இதை இப்ப உட்காந்து கேட்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். 50ல கொடுத்திருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இந்த ஞானம் யார்கிட்ட இருக்குது? அதே மாதிரிதான் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டி இருக்கிறவர்கள் கூட அவங்க செஞ்ச தவறு என்னங்கிறத தேவன் ரைட் டைம்ல உணர வைக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு யோபு முதல்ல யார் அனுப்புனார்? 3 நண்பர்கள் அனுப்புனார். என்ன ஆச்சு ரிசல்ட்? கடைசியில இந்த 3 நண்பர்களை சரி பண்றதுக்கு இன்னொரு 3 பேர்த்த அனுப்ப வேண்டியதா போச்சு. ஸோ அவங்களை ஓரமா உட்கார வச்சிட்டார். இதான் ஞானம். நெக்ஸ்ட் இப்ப யார் அனுப்பிச்சிருக்காரு? எலிகோ. ஸோ இந்த விஷயத்த அவங்க 3 பேர்த்துக்கு அப்புறம் தான் எலிகோ அனுப்பணும்னு யாருக்கு தெரியும்? தேவன். நம்மளா இருந்தா யாரை முதல்ல அனுப்பிச்சிருப்போம்? சரி, எலிகோ முதல்ல அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும்? யோபுவுக்கு தான் செய்த தவறு முழுசா என்ன இருக்காது? தெரிஞ்சிருக்காது. இன்னொன்னு, யோபு யாருன்னு யோபுக்கே தெரிஞ்சிருக்காது. கிளியரா இருக்கு உங்களுக்கு? அப்ப ஞானமா தேவன் செயல்படுறாரு. அதான் 2வது வசனம். 3வது வசனம் 10ஆம் வசனம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். இது அன்பாமா? இதுல என்னங்க அன்பு இருக்கு? செவியை திறந்து கடிச்சு விடுறது அன்பா? கடிச்சு விடுறது தப்பா சொல்றேன். கடிந்து கொள்றது அன்பான்னு கேட்கிறேன். யாரோ ஒருத்தர் பிடிச்ச நல்லா திட்டுறது அன்பான்னு கேட்கிறேன் நான். கடிந்து கொள்றது அன்பு தான். எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலே ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க செவியை திறக்கல. யார் திறந்தது? தேவன் திறந்திருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்கணுங்கிற எண்ணம் கேட்க வேண்டியவருக்கு வராட்டி கூட கேட்க வைக்கணும் தேவன் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவரே காதை திறந்துருவார். அந்த விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா தேவன் இருக்கு. இதான் என்ன பாத்தீங்கன்னா அவங்க மேல தேவன் வச்சிருக்கிற அன்பு. அடுத்து நெக்ஸ்ட் 11ஆம் வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும். அடங்கி சேவித்தால் இது ஒரு நீதி தான் இல்லைன்னு சொல்ல. அவர்கள் அவருக்கு அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இதுல 2 கேரக்டர் தேவனோடது ரிசம்பிள் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா நீதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்பு. எந்த அடிப்படையில்? எது நீதி, எது அன்பு? அடங்கி சேவித்தால்ங்கிறது நீதி, கரெக்ட். அந்த நீதி கீழ்ப்படிஞ்சா தான் மத்த எல்லாமே. சோ அடங்கி சேவித்தால் என்பது நீதி. சேவிச்சுட்டா அடுத்த தேவன் கொடுக்கறது அன்பு. சோ என்ன கொடுப்பாராமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா? தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ நாட்களாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா போக்குவார். பண்ணலினா அதான் 12ஆம் வசனம். அதுக்குதான் நீதி.
வாசிங்க. 12ஆம் வசனம். அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு சோ போவார்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி. அப்ப தேவன் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் அவர் கம்பல்சரியா அவங்கள சீர்திருத்தம் நினைச்சாருன்னா கொடுக்கறது ஒண்ணுதான், துன்பம் மட்டும்தான். அதுலதான் மாற்றுக்கிறது இருக்கா? காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு துன்பம் அனுபவிச்சோம் நமக்கு தான் தெரியும். எவ்வளவு சிக்ஷைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு விதமான உபத்திரவங்கள், இது எல்லாமே தேவன் நம்ம கொடுக்கறது எதுக்குன்னா நம்மளை சிங்காசனத்துல கொண்டு உட்கார வைக்கிறது தாங்கிறத ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது. ஆனா பாடுகளையும் துன்பங்களையும் பெற்றுக்கொள்ளும் மனுஷன் எல்லாருமே அதை வாங்கிட்டு சிங்காசனத்துக்கு போயிடுவாங்கன்னா போக மாட்டாங்க. அதுல சில பேர் மட்டும்தான் போவாங்க. அது யார் போவாங்கன்னா அந்த அடங்கி சேவிக்கிறவங்க மட்டும்தான். இந்த அடங்கி சேவிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா நீதியும் செலுத்துறாரு, ஞானத்தை செலுத்துறாரு, வல்லமை செலுத்துறாரு, அன்பு செலுத்துறாரு. இத யார் அப்படியே ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களை சிங்காசனத்தில் சேர்த்துகிறார். இந்த டாபிக் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சோ இதுல யாருக்கும் பாடம் இருக்கு? நமக்கும் பாடம் இருக்கு. சோ மூன்றாவது பிரிவுக்குள்ள போன வாரமே போயிட்டோம். துன்பத்தின் நோக்கம் என்ன? சோ துன்பத்தின் நோக்கம் என்னங்கிற தலைப்பை போன வாரம் ஸ்லைட்டா நான் மாடிஃபை பண்ணேன். எப்படின்னா தேவன் ஒரு நியூ கிரியேஷனுக்கு, எப்படி பாடத்தை அப்படியே கொண்டு போய்க்கலாமா? ஒரு நியூ கிரியேஷனுக்கு தேவன் துன்பம் அனுமதிப்பாரா, அனுமதிக்க மாட்டாரா? இதுல ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்கா? அனுமதிப்பார். அப்படி துன்பம் அனுமதிக்கப்படும் போது அந்த நியூ கிரியேஷன் எப்படி பதில் அளிக்கிறானோ அதற்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்ட துன்பம் அவர்களுக்கு பயன் கொடுக்கும் அல்லது பயன் கொடுக்காது. திருப்பி சொல்லுங்க. தேவன் ஒரு நியூ கிரியேஷனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை எப்படி அணுகுகிறார்களோ, எப்படி பதில் அளிக்கிறார்களோ அதை பொறுத்து அந்த கொடுக்கப்பட்ட துன்பமானது அவர்களுக்கு நன்மையாகவோ அல்லது என்னவா மாறுது, தீமையாகவோ மாறுது. துன்பம்ங்கிறது தீமை அல்ல, துன்பங்கிறது தோல்வி அல்ல. ஆனா துன்பம் எப்ப தோல்வி ஆகும்னா ஏன் கொடுக்கிறாருன்னு தெரியாம பண்ணா தோத்துரும். இதுதான் கான்செப்ட். இதுதான் 36ஆம் அதிகாரத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில வசனங்கள் பார்த்துட்டு போலாம். வசனம் 36, யோபு 36:13. யோபு 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயமுள்ள இருதயத்தால் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா பேங்க்ல போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னா மாயமுள்ள இருதயத்தார். எதைனா குரோதம். குரோதம்னு இப்ப எப்படி எடுத்துக்கலாம்? தேவன் கொடுக்க போற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கலாமா? சோ தேவன் கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட்டை மாயக்காரரு தங்களுக்கு தாங்களே பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. பேங்க்ல ஒருத்தர் டெபாசிட் பண்ணாரா, டெபாசிட் பண்ணது யாருக்கு தான் சொந்தம்? பண்ணவருக்கு தான் சொந்தம். இங்க யாருக்கு சொந்தமாதுன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு சொந்தமாயிருச்சுன்னா மாயமுள்ள இருதயத்தாருக்கு சொந்தமாயிருச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, யார் இந்த மாயமுள்ள இருதயத்தார்? இவ்வளவு நேரம் கூட நான் அது பேசிட்டு அதே பதில் தான், நீங்க பேசின அதே பதில் தான். யார் மாயமுள்ள இருதயத்தார்? தேவன் கொடுக்கக்கூடிய சோதனையை தோல்வின்னு நினைக்கிறவங்க அவுட்டு. யாராவது இங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேவன் எனக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டார், சோ நான் தோத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இது ஒண்ணுதான், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எக்லீஷியா எலெக்ஷன்ல போன வருஷம் நீ ஊழியக்காரர்கள் அந்த சபை செலக்ட் பண்ணிச்சு, இந்த வருஷம் எலெக்ட் பண்ணல. இப்ப எனக்கு வந்திருக்கிறது தோல்வி தானே, தோத்துட்டனே பிரதர். கொஞ்சம் பேர் அப்படி யோசிக்க, ஆமா தோத்துட்டாரு, இது தோத்து போயிருப்பார் போல் இருக்கு, ஏதோ பண்ணியிருப்பாரு, இல்லாட்டி என்ன பண்ணிருக்க மாட்டாங்களே. சோ என்னோட கேள்வி, அது சோதனையா தோல்வியா? சோதனை. ஆனா எப்படி எடுத்துக்கூடாது, அதை தோல்வின்னு எடுத்துட்டா அந்த இருதயத்துக்கு என்ன பேரு? மாயமுள்ள. இந்த மாயமுள்ள இருதயம் என்ன பண்ணும்? அதை தோல்வின்னு எடுத்துருச்சுன்னா அந்த தோல்வியை வெற்றி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். புரிஞ்சா? அங்கதான் வந்த சோதனை தோல்வியாக கன்வெர்ட் ஆகுது, ரியல் டிஃபீட்டா கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அடங்க மாட்டாங்க அவங்க. அதான் படிச்ச போன வசனத்துல. சோ தேவன் கொடுக்குற எந்த சலுகையும் அவர்களால் டேஸ்ட் பண்ண கூட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, டேஸ்ட் கூட பண்ண முடியாது அதையே. ஆனா ரியலா சொல்ல போனா அதை யார் பக்குவமா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிற டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா வேற யாருக்குமே கிடைக்காது. அவங்கள பார்த்து மத்தவங்க சொல்லுவாங்க, இருந்தா யார் மாதிரி இருக்கணும், தோத்து இருந்தா யார் மாதிரி இருக்கும்னா, ஒரு வாய்ப்பு கொடுக்காத போது கூட அந்த வாய்ப்பு கொடுக்காட்டியும் கொடுத்த வாய்ப்புல எப்படி பெஸ்டா இருந்து காமிக்கணுமோ அப்படி இருந்து காமிப்பதுதான் மற்றவர்களுக்கும் பாடம், அதான் வெற்றி. சோ எக்லீஷியா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு சபையா ஜெயிச்சிடலாம். ஆனா எக்லீஷியா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு எக்லீஷியா எலெக்ஷன்லயே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அங்க என்ன பண்ணிடுவோம், நம்ம தோத்து போயிடுவோம்.
ஸோ முழுக்க முழுக்க ஸ்டெப் யார் தான் இருக்கும்னா தேவன் மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு என்ன குரோதம் அப்படின்னா, என்ன குரோதத்தை ஏன் கூச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு பயங்கரமான கோபம். எது மேல கோபமாமா? தேவன் மேல இல்ல, தேவன் செய்த நீதியான செயலின் மேல் கோபம். என்னை இந்த வருஷம் எக்லீஷியா ஊழியக்காரன் எலெக்ட் பண்ணல, இது ஒரு நீதியான விஷயம் தேவன் செஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த நீதியான விஷயம் எனக்கு நடந்திருக்கிறத நான் கோபப்பட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? ஆட்டோமேட்டிக்கா மாயமுள்ள இருதயத்தார் எதை குவித்துக் கொள்கிறார்கள்? குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். வாசிங்க மடமடன்னு. எதன் மீது கோபம்? தேவன் தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் துன்பத்தின் மீதும் அல்லது தேவனுடைய நீதியான நடத்துதலின் மீதும் இவர்கள் கோபம் கொள்கிறார்கள். கோபம் என்னன்னா, நான் இந்த வருஷம் எலெக்ட் ஆகல, சோ இப்போ எனக்கு என்ன வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்துரும். அடுத்து நெக்ஸ்ட், இவர்களுக்கு தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு பதிலாக இப்போ அவங்க என்ன யோசிச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல, ஓகே இந்த வருஷம் எக்லீஷியா எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆனா போன வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, போன வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க, இந்த வருஷம் வாய்ப்பு கொடுக்கல, ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறத யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? சரியா பெல் வரல. யார்கிட்ட போய் கேட்கணும்னு கேட்டேன். யார் யாரெல்லாம் கை தூக்கலன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்க பேர்ல வரிசை நோட் பண்ணி, எனக்கு ஏன் நீங்க கை தூக்கல அப்படின்னு கேட்டா பதில் கிடைச்சிரும் இல்லையா? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தோல்வி கிடைக்கும். அப்படி போய் கேட்கறது கரெக்டா? முதல்ல ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட, உங்களுக்கு அவங்க கை தூக்கல தெரியுமா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? இப்ப அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கை தூக்கல தெரியுமா அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்க இப்ப என்ன சொல்லணும்னு மட்டும் தான் கேட்டேன். பிரேயர் பண்ண சொல்லி நான் கேட்கல. என்ன சொல்லணும்? அப்படியா, அதை நீங்க பாத்தீங்களா? பாவம் பிரதர், பாவம் சிஸ்டர், இப்ப நீங்க அவங்கள பார்த்ததுனால அவங்க எனக்கு எதிராக கை தூக்கினாலும் தூக்காட்டி கூட நீங்க அதை பார்த்துட்டு இப்ப அவங்க செஞ்ச விஷயத்தை தவறுன்னு நீங்க அவங்க மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிட்டீங்களே, தயவு செஞ்சு அதை என்ன பண்ணிக்கோங்க, போய் மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா வெற்றி அந்த சிச்சுவேஷன்ல. அப்படியா, வேற யாரெல்லாம் கை தூக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஏன் கை தூக்கலையோ அவங்க கிட்ட போய் ஒருத்தர் ரீசன் கேட்க போறேன். இப்போ புது ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. எப்படி தெரியுங்களா? என்னை ஊழியக்காரன் ஆக்கலினா, எக்லீஷியா ஆக்கலினா, அந்த ஊழியக்காரன் ஆகாதவர் என்ன நினைச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின்படி எக்லீஷியா நான் தப்பு பண்ணதுனால தான் எனக்கு கை தூக்கல, நான் என்ன தப்பு பண்ண ஏன் என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லல. எவ்வளவு மோசமான திங்கிங் பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப நான் தப்பு பண்ணதுனால தான் நீங்க எனக்கு கை தூக்கல, இப்ப எக்லீஷியா பூரா கை தூக்கல எனக்கு அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, அப்ப எக்லீஷியா பூரா எனக்கு கை உயர்த்தி நீ ஊழியக்காரனா மாத்தாதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு தப்பு. அந்த தப்பை ஏன் நீங்க தனியா கூப்பிட்டு என்கிட்ட சொல்ல? இதெல்லாம் எவ்வளவு மோசமான இதெல்லாம் எப்படி வருதுன்னா, தேவன் அனுமதிக்கும் நீதியான செயல் மேல கோபம். இந்த கோபத்தின் விளைவுகள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வருது. ஸோ உண்மையா சொல்லப்போனா, சர்ச் கிளாஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த சர்ச் கிளாஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதுல செகண்ட் பாயிண்ட், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். எவர்களை யார் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள்? மாயமுள்ள இறுதி தவிர தேவன் என்ன பண்ணிடுவாரு? கட்டி வச்சிருவார். அவங்க போய் தேவன்ட்ட என்ன பண்ணுவாங்களாமா? அப்படியா கெஞ்சுவாங்களா? கெஞ்சவே மாட்டாங்க. இங்கிலீஷ்ல போன வாரமே பார்த்துட்டோம், they do not cry for help. அவங்க ஒரு காலத்து தேவன்ட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க? தேவனே ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா கேட்டா அவமானம். ரியல். அதான் வசனத்துல யோபு எலிக்கு குறிப்பிட்ட விஷயம் தான். இவர்கள் பிடிவாதமான இருதயம் என்ன பண்ணுதுன்னா, தேவனிடம் உதவி கேட்பதை அவமானமாக நினைக்கிறது. தேவன் என்னை இந்த வருஷம் வாய்ப்பு கொடுக்கல, இப்ப நான் என்ன பண்றது தெரியுமா? தேவன் என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது? நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிற பாரு பூசா. அந்த மெத்தட் கண்டுபிடிச்சு இப்ப நான் என்ன ஆயிடுவேன்? ஊழியக்காரன் ஆயிடுவேன். இது கேட்கறதுக்கு அருவருப்பா இல்லையா நமக்கெல்லாம்? இதுக்கு ஒரு புது மெத்தட், அதுக்கு ஒரு ஞானமான ஒரு செயல்முறை வடிவம். எவ்வளவு மோசமான விஷயம் இதெல்லாம். ஆக்சுவலா உண்மையை யோசிச்சு பார்த்தோம்னா, தேவனுடைய பார்வையில நம்ம செய்யற விஷயத்துக்கு நம்முடைய திங்கிங் இந்த மாதிரி வந்ததுக்கு தேவன் ஒரு செகண்ட் அப்படி 4 கேரக்டர் செயல்படுத்தாம நீதியை மட்டும் செயல்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போயிருப்போன்னு தெரியாது அட்ரஸ். இப்போ உணர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருந்துச்சுன்னா கடவுளே வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதையே காப்பாற்ற முடியாது. ஸோ இவங்க எப்படி மறிச்சிருவாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா 36:14. யோபு 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள். தனக்கு வந்த துன்பம் அல்லது தேவன் தனக்கு செய்த நீதியான செயலை
தப்புன்னு நினைச்சுக்கிறவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாமா. அப்படியா? அப்ப வாழ வயதுல இறந்து போயிடுவாங்கன்னு போட்டிருக்க. இதுக்கு என்ன? இதெல்லாம் புதுசு இல்லைங்க, போன வாரம் பார்த்தது. என்னையே போன வாரம் பார்த்து புதுசா தானே பாக்குறீங்க. அப்படின்னா அவங்க வாழ வயதில் மாண்டு போவார்கள்னா என்ன அர்த்தம்னா, முதிர்ச்சி அடையாமலே செத்துருவாங்க. எதுல முதிர்ச்சி அடையாம? தேவனை பற்றின ஞானம், தேவன் யார். நான் போன வாரமே நம்ம பேசணும். தேவன் யாருங்கிறத முழுசா கண்டுபிடிச்சவங்க யாராவது இங்க இருக்கிறோமா? ஆனா கொஞ்சம் கூட தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம சாகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அவர்கிட்டே உடன்படிக்கை பண்ணிட்டு பேப்டிசம் எடுக்கும்போது கேட்போம், டவுட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாறு நின்றுப்பார் ஒருத்தர். இவர் பேப்டிஸ்ட் எடுக்க வந்துட்டாரு, இவருக்கு சத்தியமெல்லாம் தெரியுமா அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்ப? அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு போய், பிரதர் உண்மை சொல்லுங்க, நீங்க உண்மையா பேப்டிசம் எடுக்க வந்திருக்கீங்களா இல்லை யாராவது சொல்லி வந்திருக்கீங்களா? இல்லைங்க நானே தான் வந்திருக்கேன். சரி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்போம்? பிதா யார், குமாரன் யார்? அன்னைக்கு பேசிக் கேட்டப்ப இருந்த அந்த சின்ன ஞானம், தேவனை பற்றின ஞானம் உடன்படிக்கை பண்ண வச்சிருச்சு. அந்த ஞானம் கூட நம்ம கிட்ட இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? துன்பத்தை தோல்வி என்று எடுத்துக்கொள்வது, தேவன் செய்யும் நீதியான செயலை அநியாயம் என்று நினைப்பது. இது இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன செலுத்த போறதில்ல? அன்பு செலுத்த போறதில்லை. இப்போதான் ஹோம் ஞாபகம் வருது. ஹோம் ஒர்க் ஒரு 4-5 ஆன்சர் தான் வந்துச்சு. ஏன்னா சில பேர் ஹோம் ஒர்க்கை மறந்துருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த வாரத்திலிருந்து ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து ஒரு சைடாக போட்டுறேன் தலைப்போட. ஸோ ஹோம் ஒர்க் என்ன இப்போ அட்லீஸ்ட் இப்பயா சொல்லுங்க. சிறுமை படிக்கிறவர்களோட முடிச்சுது, அது வரைக்கும் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ நானே போட்டுறேன், டைம் ஆயிட்டு இருக்கு. யோபு 35:15. யோபு 36:15. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். 3 பாயிண்ட் இந்த வசனத்தில் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்கள் யார்? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதான் சிறுமைப்பட்டவர்கள் யார். செகண்ட் கொஸ்டின், அவர்கள் சிறுமை என்ன. மூணாவது கொஸ்டின், தேவன் அவர்கள் செவியை திறப்பது என்றால் என்ன. இவ்வளவுதான், சிம்பிள். ஸோ 3 கேள்வி. ஒன்று, சிறுமைப்பட்டவர்கள் யார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எலிகு சொல்லக்கூடிய சிறுமைப்பட்டவர்கள் யார், சிறுமைப்பட்டவர்களுடைய சிறுமை என்ன, அவர்கள் காதை தேவன் திறப்பது என்றால் என்ன. இதுதான் கொஸ்டின். ஏதாவது ஆன்சர் இப்போ சொல்ல முடியுமா உங்களால்? டக் டக்குன்னு அடுத்த ஸ்லைட் போயிடலாம். தேவனுடைய நீதியை ஃபுல்லாக தெரிந்து கொள்ளாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். நான் சொல்றது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பதில் கரெக்ட். ஆனால் என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலிகு பேசிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சிறுமைப்பட்டவர்கள் யார்? யோபு. அருமையான பதில், கரெக்ட். அப்படின்னா யோபுன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் யோபு மாதிரி இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கலாம் அதில். கரெக்ட். ஸோ அது கரெக்டாக சொன்னதுனால நான் பதில்களுக்கு போயிடுறேன். சகோதரர்கள் கொடுத்த பதில். ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் கேள்வி படிச்சுட்டு பதில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் கேள்வி, சிறுமைப்பட்டவர்கள் யார்? சிறுமைப்பட்டவர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் தேவனுடைய ஒழுங்குபடுத்தலினால் வாழ்க்கையில் சோதனைகள், தனிப்பட்ட கஷ்டங்கள் காரணமாக என்ன பண்ணப்படுறாங்க அவங்க. இதுல ஒரு பதில் எடுத்துக்கிறேன். தேவனே அவங்களை என்ன பண்றாருன்னா ஒரு துன்பத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். ஓகேங்களா பேர்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோபு எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட், அவர்கள் சிறுமை என்ன. அவர்கள் சிறுமையை பின்வருமாறு பிரிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேற போயிடுச்சுங்க. எப்படி பிரிக்கலாம்னா, உடல் ரீதியான துன்பம், ரெண்டாவது மன ரீதியான துன்பம். அதாவது அவங்க சிறுமை என்னன்னா, துன்பத்தை அனுமதிச்சிருக்கிற தேவன் அவர்களுக்கு அனுமதித்திருக்கும் துன்பம் தான் அவங்க சிறுமை. எப்படி இருக்கலாம்? பினான்சியலா போட்டு கட்டி வச்சிருக்கலாம், படிச்ச மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம், நம்ம கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை நம்ம கிடைக்காம தேவன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். இது எல்லாமே அவருடைய சிறுமை. யார் பண்ணி வச்சிருக்கிறது? தேவன். மூணாவது கொஸ்டின், அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய செவியை தேவன் திறக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்னா, யாருக்கு தேவன் துன்பத்தை அனுமதிச்சிருக்காரோ, யார் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் தேவனுக்கு செவி சாய்த்தால் தேவன் அவங்க செவியில என்ன சொல்லுவாராமா, எதனால உங்களுக்கு இந்த கஷ்டங்கிறத சொல்லுவாராமா. இதுதான் தேவன் செவியை திறத்தல். ஸோ இதே பதில் தான் இன்னொருத்தர் போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் அதுக்குள்ள போல, நான் என்ன பண்ணிடுறேன், அடுத்தது ஸ்ட்ரைட்டாகவே வசனத்திற்கு நான் போட்ட ஸ்லைடுக்கு வந்துடுறேன். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 36:15. யோபு 36:15. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். ஸோ முதல் கேள்வி என்னங்க?
சிறுமைப்பட்டவர்கள் யார்? இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது அப்படியே நான் நேரம் இங்கிலீஷ் பைபிளுக்கு போய் சிறுமைப்பட்டவர்களுடைய வேர்டினுடைய இங்கிலீஷ் வேர்ட் புவர், அந்த புவர்ங்கிற வேர்டினுடைய ஹீப்ரு வேர்டு எடுத்து இங்கிலீஷ் மீனிங் பார்க்குறப்ப ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஹம்பிள் லோலி, அதாவது தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிறவர்கள், தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க கீழ்ப்படிந்து இருக்கவர்கள் வச்சுக்கலாம். யாருக்கு? தேவனுக்கு. ஸோ தேவனுக்கு தங்களை தாங்களே கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அட் த சேம் டைம் தே ஆர் இன் டெஸ்ட். அவர்கள் தேவனுடைய சோதனையின் கீழ் இருப்பவர்கள். அவர்கள் தான் யாருன்னா புவர், சிறுமைப்பட்டவர்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன? அவங்க சிறுமை என்ன? இங்கிலீஷ் வேர்டு அஃப்ளிக்ஷன். அதனுடைய கிரீக் வேர்டுக்கு ஹீப்ரு வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தா டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷனுக்கு தமிழ் என்ன? மன அழுத்தம் சொல்லலாம். அடுத்தது மிசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? மனசோர்வு சொல்லலாம். மூணாவது ட்ரபிள். ட்ரபிள்னு என்னன்னு சொல்லலாம்? துன்பம். ஸோ இவங்க ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் இவங்களை என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு மனசோர்வுக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் கொண்டு போயிடுச்சு. ஏன் கொண்டு போச்சு? தேவன் இவர்கள் இப்படி போறதுக்கான ஒரு டெஸ்ட்டை அவங்களுக்கு அனுமதிச்சிருக்காரு. அனுமதிச்சோட தேவன் நிறுத்தல. டெஸ்ட்டை மட்டும் அனுபவிச்சுட்டு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு தேவன் நிறுத்த மாட்டார் என்னைக்குமே. கஷ்டத்தை கொடுத்துட்டு எப்ப நிறுத்துவார்னா அந்த கஷ்டத்தை நீதியான விஷயமா எடுத்துக்காம அநீதின்னு நினைச்சா விட்டுருவார். ஆனா யார் ஒருத்தர் தங்களை தாழ்த்தி, அதான படிச்சோம், தங்களை தாழ்த்தி தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டா அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் என்ன கொடுப்பாரு? ரிலீஃப் கொடுப்பார். எப்படி ரிலீஃப் கொடுப்பாரு? அவங்க காதை அவரே திறப்பார். நாம காதை திறக்கணுமா தேவன் திறக்கணுமா? தேவன் திறக்கணும். அதனுடைய ஆங்கில வார்த்தை தான் ஓப்னத். இதனுடைய ஹீப்ரு வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் எடுத்து பார்த்துட்டேன். ரிவீல். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ரிவீல்னா என்ன அர்த்தம்? தெரியப்படுத்துறது. அப்ப தேவன் ஒரு பிரச்சனையை நமக்கு ஏன் வந்திருக்குன்னு நமக்கு தெரியப்படுத்துவாரா? தெரியப்படுத்த மாட்டாரா? தெரியப்படுத்துவார். எப்ப 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 எப்பனா நம்ம பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா தெரியப்படுத்த மாட்டார். அவரே நம்ம பின்னாடி ஓடி வரணுங்கிறதுக்கு பிரச்சனையை கொடுத்தா நம்ம இன்னும் அவர் பின்னாடி ஓடாம பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கும். சொல்றது புரிஞ்சா புரியா? இப்ப யோசனை வரும், ஏன் நமக்கு இந்த ப்ராப்ளம் போக மாட்டேங்குது? ப்ராப்ளம் ஏன் போக மாட்டேங்குதுன்னா போற ப்ராப்ளத்தை நம்ம தானே பிடிச்சி வச்சிருக்கோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? ப்ராப்ளத்தை துரத்துறது இல்ல, செவியை திறக்கிறார். செவியை திறந்து என்ன சொல்றாராமா? உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் ரிவீல் பண்றேன், அப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்றேன். எத்தனை பேர் தேவன் கிட்ட இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? Why God permits, எனக்கு ஏன் தேவன் இதை அனுமதிச்சிருக்காருன்னு எத்தனை பேர் தேவன் கிட்ட கேட்டு பழகியிருக்கோம்? அப்ப ஹியூமன் டெண்டன்சிக்கும் நியூ கிரியேஷனுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். மனுஷன் என்ன பண்ணுவான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபா தேவை, மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கல. அருமையான. அப்ப நம்ம பிரச்சனையை தீக்கிறோமா பிரச்சனையோடையே ஓடுறோமா? என்ன பண்ணுவார் தேவன்? சரி ஓகே, நான் உன்னை என் பக்கம் கூப்பிடுறதுக்கு நான் ஒரு பிரச்சனையை கொடுத்தா நீ என் பக்கம் வராம நான் கொடுத்த பிரச்சனை பக்கம் ஓடிட்டு இருக்கிற. நோ, இங்க வா. அப்ப 1 லட்சம் ரூபாய் தேவையா இருக்கு, என்ன பண்றது? இன்னொன்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே தேவன் அனுபவிச்சிருந்தாருன்னா நீங்க தலையில போய் யார்கிட்ட கடன் கேட்டாலும் தேவன் கடன் கொடுக்க மாட்டார். நல்லா பணம் வச்சிருக்கும் கூட அன்னைக்கு பணம் இருக்காது. இதான் நிலைமை. அப்புறம் எங்க போவோம் நம்ம? ஆனா சில விஷயம் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம அவர்கிட்ட வரணுங்கிறதுக்கு அவர் சில முயற்சிகள் எடுக்கிறார். அதான் செவியை அவரே திறக்கிறார். எனக்கு பைபிள் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எசேக்கியா ராஜா. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை யார் மூலமா வந்துச்சு? இன்னொரு நாட்டு ராஜா. அவர் பேர் என்ன? செனகரிப்பு. என்ன பண்ணாரு? ரவுண்ட் அப் பண்ணிட்டார். ரவுண்ட் அப் பண்ணோன்னு எசேக்கியா ராஜா எங்க போயிருக்கணும்? எங்க போயிருக்கணும்? அந்த கொஸ்டின் தான். எங்க போயிருக்கணும்? எங்க போனாரு? எசேக்கியா ராஜா சாரி செனகரிப்பிட்ட போயிட்டார். செனகரிப்பு என்ன கேட்டாரு? எல்லாத்தையும் கொடுனாரு. கொடுத்தாரு எல்லாத்தையுமே. திருப்பியும் போல. திருப்பியும் செனகரிப்பிட்டே போறாரு. என்ன வேணும்னு கேட்கிறாரு.
அவர் கேட்கிறாரு விட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லை. கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமில்லைன்னு அப்பதான் புரியுது. அப்ப பிரச்சனையை தானே சால்வ் பண்ணலாம்னு நினைச்ச ராஜாவுக்கு சால்வ் ஆகாது பிரச்சனை. எங்க வர வைக்கணுமோ தேவன் அங்க வர வச்சிருவார். கடைசியா போய் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப எசேக்கியா ராஜா காதை எசேக்கியா ராஜா திறந்தாரா தேவனே திறந்தாரா? யாரை வச்சு திறந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் திறந்தார். புரியுது உங்களுக்கு? இதைத்தான் எலிகு பேசிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது. ஓகேங்களா பேர்? சோ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது ஏற்கனவே படிச்ச வசனம் தான், வாசிங்க. யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால். அவ்வளவுதாங்க. தேவனுக்கு அடங்கி இருத்தல் என்றால் என்ன? எல்லா கொஸ்டினுமே நல்லா தான் இருக்குது. தேவனுக்கு அடங்கி இருத்தல் என்றால் என்ன? அவர் சொல்றத அப்படிங்க. அவர் எப்படி எப்படிலாம் நம்ம கிட்ட சொல்லுவார், எப்படி எப்படிலாம் பேசுவார்? துன்பத்தின் மூலம், அந்த பாயிண்ட் மூலம் வர வைக்கிறது அந்த கொஸ்டினை கேட்டேன். துன்பத்தின் மூலம் பேசுவார். நமக்கு துன்பம் வருதா இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஹாப்பி? தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையான வசனம். ஜனவரி 1 வரப்போகுது வாக்கு தத்துவம். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவர் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். சிம்பிள். அவர் கொடுத்த ப்ராப்ளம், அவர் கொடுத்த சூழ்நிலை அவர் நினைச்சா மட்டும்தான் சமாதானமா முடியும். இதை எழுதி வச்சுக்கோங்க. வேற என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் சரி சால்வ் பண்ண முடியாது. ஓகே ரைட். இப்ப அடுத்த வசனத்துக்கு போறோம். அதுதான் ஆக்சுவலா புது வசனம் இந்த வாரம் படிக்க போறது. வாசிக்கலாம். யோபு 36:16. யோபு 36:16. பைபிள் வச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பைபிள் இருந்து பார்த்தா சொல்ல முடியும் நீங்க. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி படிச்ச 15 வசனத்துக்கும் இந்த 16ஆம் வசனத்துக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. இன்னும் இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். வசனம் 1 15 வரைக்கும் எலிகு பேசினதுக்கும் 16 எலிகு பேச போறதுக்கு 21 வரைக்கும் நினைக்கிறேன் பேச போறதுக்கும் 2 பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன? சீக்கிரம், ரொம்ப நேரம் கொடுக்க முடியாதனால. இது ஆசீர்வாதம். இதுக்கு முன்னாடி கொடுத்தா சாபம் இல்ல. அது அப்ப சோதனை ஆசீர்வாதம் இல்லை. எப்படி கேட்டாலும் மாட்டிக்குவோம். சோதனை என்பது ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். என்னைய பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடியே சொன்னேன் பைபிளை பாருங்கட்டு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் தான். இது வரைக்கும் நான் டைம் ஆயிடுச்சு அதனால போயிடுறேன். இது வரைக்கும் ஜென்ரலா பேசிட்டு இருந்த எலிகு, ஒரு துன்மார்க்கன், ஒரு கஷ்டப்படுறவன், ஒரு சோதனையை சகிக்காதவன், அடங்கி நடக்காதவன், இப்படி பேசிட்டு இருந்தார் இல்லையா? இது ஜென்ரலா. இப்ப டைரக்டா யாரை பார்த்து பேசுறாருன்னா யோபு பார்த்து. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அப்படியே அவர் உம்மை. அப்ப இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் யாருக்காக? யோபுக்காக. அப்படியே இவ்வளவு நேரம் நான் பேசின பத்தியில ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் எல்லாம் அப்படியே உம்மை அவர் வச்சிருக்காரு. ஆனா அவரு உன்னை இப்படியே வச்சிருக்க மாட்டார். எப்படி வச்சிருவார்னா, நெருக்கத்திலிருந்து விலக்கி. இதுக்கு விளக்க வேணுமா நமக்கு? நெருக்கமெல்லாம் பார்த்துட்டோம். நெருக்கத்திலிருந்து தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? விளக்குவாரு. ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். அப்படி வச்சிட்டார்னா உம்முடைய போஜன பந்தி எப்படி இருக்கும்? கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இப்ப எனக்கு கொஸ்டின், யோபு என்ன பண்ணா கண்டிஷன் இப்படி மாறும்? ஏன்னா 15ஆம் வசனம் வரைக்கும் யோபுவா தான் இருக்காரு. 16ல எலிகு யோபு இண்டிகேட் பண்றார். என்னுடைய கொஸ்டின்னா, 16ஆம் வசனத்துல எலிகு சொன்னது நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனா யார் மாறணும்? இப்ப என்ன மாறணும்? செவியை திறந்து கேட்கணும். ஒரு பதில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நீதி மேல விசுவாசம் வைக்கணும். கரெக்ட். இந்த சப்ஜெக்ட் படியே இப்படியே சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிச்சை எனக்கு வந்துருச்சுன்னா அந்த சிச்சையின் மூலம் தேவன் எனக்கு சொல்ல வரும் காரியம் என்ன? தேவன் என்கிட்ட இதன் மூலம் என்ன பேசுறார் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சுன்னா பேசிடுவார். ஏன்னா அவர் தான் காது திறக்கிறார். சொல்லிட்டாருன்னா அதை செயல்படுத்தியாச்சுன்னா அப்பத்தான் நெருக்கத்திலிருந்து விளக்கப்படுவீங்க, விசாலத்திலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். அப்படி காப்பாத்திட்டாருன்னா நீங்க சாப்பிட்ற டேபிள் எப்படி இருக்கும்? போஜன பந்தி கொழுமையான
பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இதை தவிர தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஏதோ ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவன் கொடுக்கிற விஷயத்தை என்னன்னு அனலைஸ் பண்ண அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர் செய்யற விஷயத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். வச்சாச்சுன்னா அவர் இந்த நிலைமை கொடுத்துருவார். சரிங்களா? டேபிள் மேல வைக்கிற போஜன பந்தியெல்லாம் கொழுமையா இருந்துக்கணும். ஒருத்தர் சாப்பிட்ற டைனிங் டேபிள்ல எல்லாம் கொழுமையா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவர் நிறைய மார்க்கெட்டுக்கு போவார்னு அர்த்தம். ஊட்டச்சத்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன விளக்குன்னு பழைய பைபிளே கிளியரா இருக்கு நமக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மிகுதியான ஆசீர்வாதம், வளமை, நிறைவு, திருப்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதானமான உணர்வு. உண்மைதானே பேர்? சமாதானமான உணர்வோட சாப்பிட்றது கூட கொழுமையான போஜன பந்தியோட உட்காந்து சாப்பிட்றதா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் இன்டென்சிவ் கோரியன்ட்ல பீப் பீப் பீப்னு சவுண்டு கேட்டுருக்குது. ஏத்தாப்புல ஒரு பெரிய பிரியாணி கடை இருக்கு. இந்த கடைக்கு நம்ம போனதில்லை. போய் உட்காந்து இன்னைக்கு ஒரு பிடிச்சலான்னு பிடிக்க முடியுமா? என்ன இருந்தா பிடிக்க முடியும்? சமாதானம். அங்க போயிருச்சுன்னா இது போயிடும். ஸோ ஒரு மனநிறைவோடு கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துவார். அதான் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, நான் வேற என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட சமாதானம் கிடைச்சிருக்காது. தேவன் கொடுத்தாரு பாருங்க ஒரு சமாதானம். அப்படிங்கிறத எப்படி டேஸ்ட் பண்ணுவோம்? ஒரு வசனம் படிக்கும் போது சே என் லைஃப்ல இது அப்ளை ஆயிருக்கு. ஒரு காரியம் நடக்கும்போது இதை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு பாடும்போது என் லைஃப்ல நடந்த பாட்டு இது. அந்த டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது தான் கொழுமையான போஜன பதார்த்தங்களால் உன்னுடைய டேபிள் என்ன இருக்கும்? நிறைஞ்சிருக்கும். என்ன செஞ்சா நிறைஞ்சிருக்கும்? இன்டென்சிவ் கேர் யூனிட்ல யாரும் அட்மிட் பண்ணாம இருந்தா இல்ல, என்னன்னா நீதியை கடைபிடித்தால். என்ன அழகா தாவீது பாடியிருக்காரு பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 18:19. 18ஆம் சங்கீதம் வசனம் 19 முதல். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நெருக்கத்திலிருந்து எங்க கொண்டு விட்டாரு? இப்ப விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இது தேவனுடைய எந்த கேரக்டர்? அன்பு. ஓகே, எடுத்துக்கிறேன். ஆனா நீதி இருக்குள்ள நான் அன்புன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பாயிண்ட், எப்ப கொண்டு வருவாரு? 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. எனக்கு இந்த நன்மையை தேவன் கொடுத்தது காரணம் நான் காமிச்ச நீதி தான். அடுத்த வசனம் 118:5. 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அன்பா நீதியா? திடீர்னு கேள்வி கேட்க கூடாது பாரு நீங்க. இந்த பதில் புத்திசாலித்தமான பதில். நீதியும் இருக்கு, அன்பு எப்படி இருக்கு? வச்சுட்டார் விசாலத்துல. நீதி எங்க இருக்கு? சும்மா வைக்க மாட்டார், ஏதாவது செஞ்சாதான் வைப்பார். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்காதவங்களுக்கு என்ன நடக்கும்னா, யோபுக்கு என்ன நடக்கும்னே எழுதி சொல்லிட்டார். இப்ப நம்ம படிச்சோம் இந்த கான்செப்ட். தேவனை புரிஞ்சுக்கிற விஷயம், தேவன் கொடுக்கும் நீதியான சூழ்நிலையை புரிந்து கொள்ற விஷயம் இல்லாத ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆல்வேஸ் இன் ஜட்ஜ்மெண்ட். யார் எழுதி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு வசனம் வாசிக்கலாம். யோபு 36:17. யோபு 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர், நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்குமா? அது எப்படி ஆதரிக்கும்? முதல் வசனம் எப்படி இருக்கு? ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேறும் மேல. ஆகாதவன் யாரு? நமக்கு பிடிக்காதவங்க ஆகாதவங்க. கீழ்ப்படியும் ஜெனரலா சொல்லாதீங்க. இந்த சப்ஜெக்ட்ல ஆகாதவன் யாரு? தேவன் கொடுக்கிற சூழ்நிலைய, துன்பத்தை, நீதியான தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் ஆகாதவன் தான். ஏன்னா அவனே ஆகாதவன் தான். அப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நீதியும் நியாயம் எப்படி உண்மை ஆதரிக்கும்? அங்கதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. உடனே நேரம் இங்கிலீஷ் பைபிள் போனா அது எப்படி இருக்குன்னா, பட் யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த விக்கட். ஆகாதவன்கிறத இங்கிலீஷ்ல எப்படி வந்துச்சுன்னா துன்மார்க்கனே வந்துருச்சு. துன்மார்க்கனுக்கு வரப்போற நியாய தீர்ப்பு உனக்கு வந்துடும். ஏன்னா the judgment and justice sees you. sees you என்ன அர்த்தம்? பற்றிக்கொள்ளும், பிடிச்சிருக்கு. ஆதரிக்கும் இல்ல, பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப யோபுவை ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? நீதியும்
நியாயமும் பிடிச்சிருக்கு. அதனாலதான் இப்ப அவருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா தேவனுக்கு பிடிச்சதை பண்ணிட்டாருன்னா நீதியும் நியாயமும் இன்னொரு பிடிச்சிருந்தா. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு விளங்காட்டி பரவாயில்ல, அப்புறம் சொல்றேன். செகண்ட் NIV. பட் நவ் யூ ஆர் லேடன் வித் த ஜட்ஜ்மெண்ட் டியூ டு த விக்கட். நீ துன்மார்க்கன் மாதிரி நடந்ததுனால உனக்கு அந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் ஹேவ் டேக்கன் ஹோல்ட் ஆஃப் யூ. உன்னை வந்து அதை எடுத்துருச்சு கையில, அவ்வளவுதான். நீ அது கையில தான் இருக்கிறப்ப. நீதியின் கைகளில் தான் இருக்கீங்க யோபு, நீங்க மறந்துடாதீங்க. நீதியின் கைகளில் இருந்துட்டு தேவனை புரிஞ்சுக்காம எதிர்மறையா செயல்பட்டா எங்க இருக்கிறீங்களோ அதுவே உங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடும். யார் மாதிரி பண்ணிரும்? துன்மார்க்கனை செய்யற மாதிரி செஞ்சிருக்கிறார். திருவிவிலியம் பைபிள்ல வாசிங்க. பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மேல் வந்தது, தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன. தீர்ப்பும் நீதியும் உங்களை என்ன பண்ணிருச்சு? பற்றி பிடிச்சிருச்சு. நீதின்னு என்ன, நியாயம்னு என்ன? அங்க ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு சைலன்ஸ் வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். நீதினா நீதி யார் சொன்னது? ஓகே. நியாயம்னா அந்த நீதியை செய்யறதுனாலயோ செய்யாம போறதுனாலயோ வரக்கூடிய நியாய தீர்ப்பு. கிளியர்? இப்ப சொல்லுங்க, யோபுவை எது பிடிச்சிருக்கு? நியாயம் பிடிச்சி. நம்மளையில எது பிடிச்சிருக்கு? நியாய தீர்ப்பு முந்தி எங்க தொடங்குது? இப்ப நம்ம எதில் இருக்கிறோம்? நீதி நியாயம் பிடிச்சிருக்கு. ஆதரிக்குதா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கிறது நம்மளை ஆதரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எது கீழ்ப்படியணும்? நீதி கீழ்ப்படியணும். தேவன் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சிட்டோம்னா பிடிச்சிருக்கிற நீதி அப்படியே கட்டி பிடிச்சிக்கோ. கரெக்ட் தானே? அடுத்தது, நீதி பிடிச்சிருக்கிறப்ப நம்ம தேவன் செய்யற அத்தனை செயலுக்கு ஆப்போசிட் வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா நீதியும் நியாயமும் பிடிச்சிரும். கட்டி பிடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது அணைத்து கொள்ளும், இது என்ன பண்ணிடும்னா அழித்து விடும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது? எலிகு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? அப்படின்னா எதுல ஆல்ரெடி வந்தாச்சு யோபு? இப்ப நியாய தீர்ப்புக்கு வந்தாச்சு. நம்மள எதுல வந்தாச்சு ஏற்கனவே? என்ன செய்யறோம்? அதை மட்டும் கேட்காது. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பியாச்சு. இப்ப அது நம்மளை என்ன பண்ணுமோ அது நம்மளை அதை பண்ணிரும். அது என்ன பண்ணுன்னு விரும்புறோமோ அதை பண்றதுக்கு நாம தேவனுக்கு பிடிச்சதை பண்ணணும். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒருத்தர் யோசிச்சுக்கலாம். அதுவே நமக்கு போதுமான விஷயம். அடுத்தது யோபு 36:18. யோபு 36:18. இப்படியே யோபு நீதியின் கையில உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு நீ நினைக்கிறத பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அடுத்த வசனம். உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக மாட்டீர். என்ன சொல்ல வர யோபு? இப்படியே நீ வந்து புலம்பிட்ட, நாங்க பேசுறதுக்கு போற ஆப்போசிட்டா நீ பேசிட்டு உங்களுடைய வாத திறமையினால ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தப்பிக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன வந்துடும்? உக்கிரம் வந்துடும். உக்கிரம் உண்டாயிருக்கிறதுனால். யாருக்கு உக்கிரம் வந்துடும்? யோபுக்கு உக்கிரம் வந்துடும். கரெக்ட். யோபு ஏற்கனவே உக்கிரத்துல இருக்காரு. யாருக்கு வந்துடும்? அதாவது அவருடைய நீதி அது. ஏன்னா இவர் செய்யற செயலுக்கு தேவன் தான் வரும். உக்கிரம் உண்டாயிருக்கிறதுனால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு அடியில வாரிட்டு போறதுன்னு என்ன அர்த்தம்? சடுதியில வாரிக்கொண்டு போறது. வேற ஏதாவது பதில்? ஒரு அடியில் வாரிக்கொண்டு போகாதிரும். ஒண்ணு புரியுது எனக்கு, என்ன தெரியுங்களா? இன்னும் அந்த ஒரு அடி நமக்கெல்லாம் விழுகல. இல்லாட்டி அதோட என்ன இருப்பான்? வாரிட்டு போயிருக்கும். அப்ப அந்த ஒரு அடின்னு என்னன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு. இப்ப திருவிழியத்தில் போட மாட்டேன், நான் பார்க்கவே இல்லை திருவிழியத்தில் அதைய. ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தேன், அதனால கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு அடியில வாரிட்டு போயிடுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற அடியே கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரிஞ்சா புரியல? ஒரு அடியில் வாரிக்கொண்டு போகும்னா ஒரு அடிதான், வேற அடியே கிடையாது. வேற அடியே கிடையாம ஒரு அடி மட்டும் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? செகண்ட் டெத். அவ்வளவுதான். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பூமியில தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் ஆப்போசிட்டா செயல்பட முடியுமா? பேர் தெரிந்தோ தெரியாமலோ? தெரியாமலும் பண்ண முடியாது. பண்ணன என்ன ஆகும்னா இதான் கண்டிஷன். ஒரு அடியில் வாரிக்கொண்டு போகாதபடி கச்சேரியாரும். அதுக்கப்புறம் எப்ப முழுசா முடிஞ்சு நியாய தீர்ப்பு வரும்போது நீதியே சொல்லிருச்சு, முடிச்சது, அவ்வளவுதான், இது ஒன்றும் ஆகாது.
இனிமேல் வேஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீட்கும் பொருளை மிகுதியா கொடுத்தாலும் நீங்களாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யறப்ப, அதாவது நான் சொல்ற அக்கிரமங்கிறது தேவன் கொடுத்திருக்கும் சூழ்நிலையை ஓவர்டேக் பண்ண நினைக்கிறது. அப்படி செய்யறவன் கண்டிப்பா நாளைக்கு பிரச்சனை வந்தா காப்பாத்திக்கிறதுக்கு பொருளையும் சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பான். சொல்றது புரிஞ்சா புரியல? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிட்டா எப்படி தன்னை காப்பாத்திக்கிறதுங்கிறதுக்கு அவன் இன்னும் சில பொருள்களை என்ன பண்ணுவான்? சேர்த்து வைப்பான். அது ஆளாவும் இருக்கலாம், பணமாவும் இருக்கலாம், பொருளாவும் இருக்கலாம். ஆனா சேர்த்து வைப்பான். ஏன்னா அவனுக்கு பேக்கப் பிளான் இல்லாம இறங்க மாட்டான் வேலையில. ஆமா, நீங்க ஜட்ஜ் கன்க்ளூஷன் சொல்லக்கூடாது. இப்ப பண்ணுவான். அதுல எதை பண்ணி கொண்டே கொடுத்தாலும் மீட்கும் பொருள் புரிஞ்சவங்களுக்கு ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ். உன்னுடைய நீதி, உன்னுடைய நியாய தீர்ப்பு உன்னிடத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறப்ப ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனை என்னை காப்பாத்துங்க, நம்ம மீட்கும் பொருளை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க முடியாது? தேவனுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மனுஷனை நல்லா ஏமாத்திக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்மளை காப்பாத்துன்னு மட்டும் நினைச்சக்கூடாது. சொல்றது புரிஞ்சா புரியலையா? இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். மத்தேயு 16:26. மத்தேயு 16:26. மனுஷர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நீ உலகத்தையே உங்க கூட சேர்த்துக்கோ. அப்படி பதில தான் கம்ப்ளீட் வேர்ல்ட என் பக்கம் நான் திருப்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தந்திரமான வேலை எனக்கு செய்ய தெரியும். திருப்பினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கடைசி அந்த வார்த்தை அருமையா இருக்கு பாருங்களேன். அதே விஷயத்தை எலிக்கு பேசியிருக்காருங்கண்ணா. ஆக்சுவலா மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சொல்லுங்க, உயிருக்கு ஈக்குவலா எதை கொடுக்க முடியும்? எதையுமே கொடுக்க முடியாதா? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஜீவனுக்கு ஈக்குவலா எதையாவது கொடுக்க முடியுமான்னு கேட்கறேன் நான். ஜீவனுக்கு ஜீவன், அதையும் நம்ம கொடுக்க முடியாது. யார் தான் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீதியின் கரங்களுக்குள்ள வந்துட்டு, நீதியின் கரங்கள்ல இருந்துட்டு தேவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டா கட்டாயமா எதை கொடுத்தும் காப்பாற்ற முடியாது. எதை கொடுத்தும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களே, எதெல்லாம் கொடுத்து காப்பாற்ற முடியாது? அதையும் எலிக்கு சொல்றேன். யோபு 36:19. உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. பேக்கப் இருக்கு. ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணிடலாம், இதை கொடுத்து சரி பண்ணிடலான்னு ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்னு வச்சிருப்பான். யாருன்னா துன்மார்க்கன். இப்ப அழகா எலிக்கு என்ன சொல்றாருன்னா, உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? யாரு? தேவன். உம்முடைய செல்வங்கிறது யாருடைய செல்வம்? யோபுடைய செல்வம். யோபுன்னு வச்சுக்கலாம், துன்மார்க்கமா செயல்படுறவங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா பார்? இப்ப எனக்கு கேள்வி, ஏன் தேவன் செல்வத்தை மதிக்க மாட்டார்? ஒரு சிம்பிளான பதில் மட்டும் எனக்கு வேணும். தேவனை என்னை காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு எத்தனை கோடி சொல்லலாம்? 150 கோடியா? எத்தனை கோடி வேணும்? இவ்வளோ கோடியும் நான் துன்மார்க்கமா செயல்பட ஆரம்பிச்சப்பே சேர்த்துட்டேன். ஏன் தெரியுமா? என்னைக்கா நான் மாட்டிட்டு இதை கொடுத்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு கொடுத்தா அது ஈக்குவலான்னு கேட்கிறாரு. சரி, அதனால எலிக்கு சொல்றாரு, அவர் செல்வத்தை என்ன பண்ண மாட்டாரு? மதிக்க மாட்டாரு. ஏன் செல்வத்தை மதிக்க மாட்டாருன்னா அது அவர் கொடுத்தது. அப்படியே பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு செல்வத்தை கொடுப்பது யார்? எப்படி தெரியுமா இருக்குது? அவர் கொடுத்த செல்வத்தை நான் துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு நானே பேக்கப் பண்ணிட்டு கொண்டே கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாரு? இந்த காசு யாரோடதுப்பா? நான் சொல்ற செல்வன் சொல்றது உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல புரிய வச்சிடறேன். யாரோடதுப்பா அது காசு? என்னோடது? உன்னோடதா? இப்பவே உங்ககிட்ட இருக்கிற நோட்ல செல்லாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு ரூல் வந்தா யாரோடது? இது நீயே ஒரு செல்லா நோட்டு, நீ நோட் எடுத்து வந்து எனக்கு கொடுக்குற, கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப அவர் மதிக்க மாட்டார். ஏன் மதிக்க மாட்டாருன்னா அவர்கிட்ட கொடுத்து நம்மளை சரி பண்றதுக்காக அவர் நம்ம கொடுக்கல, நம்ம வாழ்க்கைக்கு அவர் கொடுத்திருக்கார். நம்முடைய துன்மார்க்க வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்ததை எடுத்துட்டு போய் ஈடா கொடுக்க முடியாது. அதான் எழுதி சொல்றாரு, உம்முடைய செல்வத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் உம்முடைய பூர்ண பராக்கிரமத்தையும் அவர். இந்த பூர்ண பராக்கிரமம் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னவா இருக்கும் அது? இப்போ எப்படி காசு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி பூர்ண பராக்கிரமத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு?
மதிக்க மாட்டார். ஏன் மதிக்க மாட்டார்னா இது எதுவுமே மனுஷனை காப்பாத்தாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். ஸோ கொஸ்டின், பணம் கோபாக்கனின் நாளில் உதவாது. அப்ப ஜீவனுக்கு ஈக்குவலா எதை கொடுத்தா தேவன் ஏத்துக்குவார்? ஒரே பதில், நீதியான வாழ்க்கை. நீதியான வாழ்க்கைய பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இப்ப தேவன் பணத்தை கேட்பாரா, நீதியான வாழ்க்கை கேட்பாரா? அப்ப அவருக்கு எதை கொண்டு கொடுக்கணும்? அதுக்கு பதிலா பணத்தை கொண்டு கொடுத்தா மதிக்க கூட மாட்டார். சரிங்களா? இந்த பூரண பராக்கிரமம் வந்திருக்கு, அது என்னது? அது ஒரு பராக்கிரமம். துன்மார்க்கன் பராக்கிரமம் பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா, டாக்டிஸ்ல ஓகே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இங்கிலீஷ்ல ஃபோர்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப கிளியரா வந்துருச்சு. அவனுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஃபோர்ஸ்க்குரிய விளக்கத்தை பார்த்து எடுத்து நானே என்னன்னா, ஸ்ட்ரென்த், ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ரிசோர்சஸ் என்னங்க சார்? பொருளாதாரம் இல்ல. ரிசோர்சஸ் எப்படி சொல்ற தமிழ்ல? சோர்ஸ். அங்கிருந்தா வருது அப்படி வச்சுக்கலாமா? அங்கிருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு துன்மார்க்கன் தான் செய்யற துன்மார்க்கத்தை தனியா செய்ய மாட்டான். சொல்றது புரிஞ்ச புள்ளி உங்களுக்கு? அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கூடவே எதுவும் வச்சிருப்பான். பணம் அப்பயே பார்த்தோம். இந்த வசனம் தெளிவா பார்க்கறப்ப பலம், பலம்னா என்ன பலம்? ஆள் பலம். அது வரத்தை எவ்வளவு நேரம் பாடிட்டு இருக்கு. ஆள் பலம், ஆள் பலத்தையும் வச்சுக்குவான் இல்லையா? மாட்டிக்கிறப்ப கொண்டு போய் ஆள் பலத்தை கொடுத்தா என்ன ஆகும்? இது நான் திங்க் பண்ணல. ஓகே, நீ திங்க். அவனும் சேர்ந்து மாட்டிக்குவான். நம்ம மாட்டிக்கிறப்ப ஆள் பலத்தை கொண்டு போய் கொடுத்தா தேவன் அதை மதிப்பாரா? மதிக்க மாட்டார். ஏன் மதிக்க மாட்டாரு? இந்த மனுஷனை உருவாக்குனது யாரு? ஏப்பா, நான் உருவாக்குன மனுஷனை நீதியை நடக்க விடாம நீயே அவனுக்கு எடுத்துட்டு ஓன் நல்லதுக்கு அவனை கூட்டிட்டு வர பத்தியா? நீ எப்பேற்பட்ட ஆளு. அதனால துன்மார்க்கத்தனம் செய்யும் போது சப்போர்ட்டுக்கு ஆள் வரும். ஆனா வர ஆள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க போறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது, விளங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை கொண்டு போய் தேவனுக்கு ஈக்குவலா என் ஜீவனுக்கு ஈக்குவலா கொடுத்தாலும் அதை தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, கட்டாயமா மதிக்க மாட்டார். ஸோ இன்னைக்கு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். யோபு 36:20. யோபு 36ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும். ஜனங்கள் பொதுவான வார்த்தை, வாஞ்சிக்காதிரும் ஸ்பெசிபிக்கான வார்த்தை. அதாவது ஜெனரலா சொல்றாரு, ஜனங்கள் எல்லாருமே அவங்க இடத்தை விட்டு வாரிக்கொள்ள போகக்கூடிய அந்த இரவை நீ என்ன பண்ணாத, விரும்பாத. இது யோபுக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ். என்னுடைய கேள்வி, இந்த வசனத்தில் வரும் இரவு என்பது எதை குறிக்கும்? இல்ல எல்லாருக்குமே மரணம் வருமே. சரி, உங்களுக்கு ஒரு வசனம் தரேன். 139ஆம் சங்கீதம் 11:12. 139ஆம் சங்கீதம் வசனம் 11 முதல். இந்த வசனம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம், இருள் எதை குறிக்கும்? இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். இரவும் என்னை சுற்றி எப்படித்தான் இருக்கும்? இரவு வெளிச்சமா இருக்குமா? இரவு வெளிச்சமா இருக்குமா? அப்ப வெளிச்சமா இருக்கிற அந்த இரவு எது? அதான் கொஸ்டின். நெக்ஸ்ட் 12ஆம் வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இரவும் பகலை போல ஒருத்தருக்கு எப்படி வெளிச்சமா இருக்கும்? இப்ப நீங்க இருளுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? மரணம். இப்ப இங்க சொல்லுங்க, துன்பம். இன்னும் கொஞ்சம் முறைச்சு பார்த்தா வேற ஏதாவது வரும். நல்லா யோசிச்சு பார்த்தா இங்க தாவீது சொல்றாரு, உமக்கு மறைவாக இருளும் என்ன பண்ணாது அப்படின்னு அர்த்தம். என்னை ஒருத்தர் கொண்டு இருட்டுக்குள்ள வச்சாலும் நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு அது என்ன ஆயிரும்? அப்ப இரவு என்பது அதை குறிக்கும். இத பேசுறவரு அப்படியே இதுக்கு முந்தின வருஷத்தை என்ன சொல்றாருன்னா, எப்ப எனக்கு இரவு வெளிச்சமா இருக்கும்னா உம்முடைய கரம் என்னை என்ன ஆகணும் அப்படின்னு. இரவு என்பது, இருள் என்பது எதை குறிக்கும்னா தேவனால் கைவிடப்பட்ட நிலைமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேப்டிசம், ஞானஸ்நானம் என்ற அருமையான உறவு முறையில் தேவனுடைய பிள்ளைகளாகி இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்திற்குள்ள வந்து
அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரதானமான இடத்தை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை தேவனை சரியா புரிந்து கொள்ளாத ஒரே காரணத்தினால, தேவன் யாருன்னே தெரியாத கண்டிஷன்ல, தேவனால் கைவிடப்பட்ட கண்டிஷன்ல எல்லாரும் போற மாதிரி யாரும் போயிடுவானா, நம்மளும் போயிடுவோம். ஸோ இப்போ சூஸ் பண்ணணும். தமிழ்ல தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது. நானே வசனம் கொடுத்துறேன், வாசிங்க. யோபு 36:21. யோபு 36:21. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. கொஸ்டின் படிச்சிட்டீங்களா வசனத்தை? எதை சூஸ் பண்ண, எதை சூஸ் பண்ணக்கூடாது? சூப்பர். உபத்திரவத்தை சூஸ் பண்ணணும், அக்கிரமத்தை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 பட்டன் இருக்குது, ஒன்று பச்சை பட்டன், ஒன்று சிவப்பு பட்டன். எதை அமுத்துறமோ அதை பொறுத்தா நம்ம என்ன ஆக போறோம்னு இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நமக்கு உபத்திரம் வேணுமா, அக்கிரமம் வேணுமா? எல்லாரும் பேப்பரில் போகிறப்ப கையெழுத்து போட்டு கொடுத்து போறீங்களா? என்ன வேணும்? உபத்திரம் வேணும்னு சொன்னவங்க அக்கிரமத்துக்கு தப்பிச்சிருவாங்க. அக்கிரமம் பண்றவங்க உபத்திரவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எலிகு எப்படியெல்லாம் பேசி வச்சிருக்காரு பாருங்களேன். இந்த சிவப்பு தான் அக்கிரமம், பச்சை தான் உபத்திரவம். எது வேணும் நமக்கு? இப்ப இன்னொன்று சொல்லட்டுமா? தேவன் உபத்திரவத்தை கொடுக்குறப்ப உபத்திரவத்தை எடுத்துக்காம இருக்கிறதே பெரிய அக்கிரமம். சிவப்பு பட்டன்ல கை வச்சாலே அக்கிரமம், சிவப்பு பட்டனை கண்ணில் பார்த்தாலே அக்கிரமம். ஏன்னா அது நம்மளை தேவன் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணாதுங்க, கொண்டு போய் சேர்த்து. பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாடு வரைக்கும் எடுத்துக்கோங்க. பைபிள்ல தேவனுக்கு பிரியமா இருந்த பிள்ளைகள் அக்கிரமத்தை சூஸ் பண்ணாங்களா, உபத்திரவத்தை சூஸ் பண்ணாங்களா? முக்கியமா முற்பிதாக்கள் எதை சூஸ் பண்ணாங்க? வாசிக்கலாம். எபிரேயர் 11:25. எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது என்ன பண்ணிட்டாங்க அவங்க? தெரிந்து கொண்டு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பட்டனை? பச்சை பட்டனை. உபத்திரவத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க, அக்கிரமத்தை தப்பிச்சிட்டாங்க. அக்கிரமத்தை பார்த்தா உபத்திரவத்தை டச் பண்ண மாட்டோம், அதுவே பெரிய அக்கிரமம். ஓகேங்களா? நம்மள எப்படி பேதுரு சொல்றார், 1 பேதுரு 4:19. 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். பாட அனுபவிக்கிறவர்கள் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேவனுடைய சித்தப்படி பாட அனுபவிப்பது என்றால் என்ன? ஆமா, அப்படியே டிஸ்கஷன் பண்ணுங்க, எல்லாருமே முடிச்சுட்டு வாங்க. சிம்பிளா சொல்ல போனா, தேவன் அனுமதிக்கிற விஷயம் துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, தேவன் கிட்ட சரண்டர் ஆகிறது தான் தேவன் சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறது. நம்மள எப்படிங்க அப்படியே விட்டுருவோம், முடிஞ்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னது? அவர் சித்தத்தின்படி எது கொடுத்தாலும் என்ன பண்ணிக்குவோம்? திருப்பி கேட்க மாட்டோம். அவர்கிட்ட போய் தேவனை கொஞ்சம் லைட்டாக அதை மாற்ற முடியுமா? இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு தடவை பண்ணிட்டாங்கல்ல, அவங்க பண்ணிட்டா என்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், அதான் நடக்கும். அது கீழ் படிஞ்சிங்கன்னா போதும். இங்கே இழப்பு வரலாம், ஆனால் அங்கே என்ன வராது, நமக்கு இழப்பு வராது. ஸோ இப்போ எக்ஸசைஸ் கொடுக்கலாமா உங்களுக்கு? வாசிங்க மத்தேயு 5:29. இதில் உபத்திரவம் எது, அக்கிரமம் எதுன்னு சொல்லணும். மத்தேயு 5:29. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். ஒரு ஆக்ஷன். நம்முடைய ஆண்டவர் சொன்ன பேரபிள். இது ஒரு ஆள் தான், இது கண்ணு கிடையாது, ஆள் தான். இப்போ இந்த கேள்வி, இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து? உபத்திரவத்தை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? கண்ணை சூஸ் பண்ண சொல்லியிருக்காராமா? கண்ணை என்ன பண்ணிடணும்? பீடிங்க. கண்ணை பீடிங்க எடுக்கிறது அக்கிரமோ உபத்திரவமா? அப்ப கண்ணை பிடுங்கி எடுக்கிறது தான் சரியான சொல்யூஷன்னா, அது பார்க்கறதுக்கு உபத்திரவமா இருந்தால் என்ன பண்ணிடணும்? பிடிங்க. இல்லை வச்சுக்குவேன்னு சொன்னா நமக்கு நடக்க போறது அக்கிரமம். ஓகே, உபத்திரவமா அக்கிரமமா? இது பெரிய உபத்திரவமா இருக்கும் கூட. உபத்திரவத்தை தான் சூஸ் பண்ணணும். இல்லைனா அக்கிரமம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ துன்பத்தின் நோக்கம் இதுதான், எப்படியாவது நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறது தான் தேவன் கொடுக்குறார்.
நெக்ஸ்ட் போர்ஷன் எங்க வருதுன்னா, இந்த கான்செப்டை தேவனுடைய படைப்புகளை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது. இப்போ நம்ம படிச்சோம்ல, நீதி அன்பு இந்த ரெண்டையும் அவர் படைப்புகளை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது. நான் 2 வசனத்தை போட்டுறேன் உங்களுக்கு ஹெல்ப்புக்காக. மிச்சம் இருக்கிற வசனம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் வசனம் யோபு 36:22. யோபு 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். ஆமா, அதுல என்ன கேள்வி உங்களுக்கு? அவருடைய வல்லமையில் அவர் எப்படி இருக்காரு? உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை போல் போதிக்கிறவன் யார்? போதிக்கிறதுக்கு காதை திறந்து உள்ள சொல்றது யார்? அவ்வளவுதான். இதுல என்ன கேரக்டர் இருக்குது? ஞானம் இருக்கு, வல்லமையும் இருக்கு. இந்த கடைசியில பாருங்க, அவரை போல போதிக்கிறவன் யார்? யாருமே இல்லை. அப்ப அவரை போதிக்கிற யூஸ் பண்ண ஸ்டைல் என்ன ஸ்டைலு? பதில் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் போதிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஸ்டைல் என்ன ஸ்டைல்னு கேட்கிறேன். இப்ப நமக்கெல்லாம் பைபிளே கையில கொடுக்காம, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்ற பதில் கரெக்ட். ஆனா பிராக்டிக்கலா கேட்கிறேன். கையில பைபிளே இல்ல பைபிள் எந்த கேரக்டருமே இல்லாம அப்போஸ்தலனை போல் முன்பு எழுதியிருக்கவைகளாம் நமக்கு போதனை எழுதியிருக்குன்னு சொல்ல முடியுமா? இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ சொல்லப்பட்டிருக்கோன்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எழுதியிருக்கணும். அப்போ தேவன் நமக்கு எப்படி போதிக்கிறாரு? அவர் உருவாக்கின அவருடைய கேரக்டரை வச்சு நமக்கு போதிக்கிறாரு. ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம டீச்சராக இருந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம் ஈஸியா புரிய வைக்க? எக்ஸாம்பிள். சூப்பர், அருமையான பதில். எக்ஸாம்பிள் தான் இருக்கிறதுலே பெஸ்டா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. அதுதான் ஆண்டவர் ஹேண்டில் பண்ண ஸ்டைல், பேரபிள். ஓகே, எக்ஸாம்பிள். நம்மளாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ இங்க யார் பேசுறதை பத்தி பேசியிருக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் இங்கிலீஷ்லையும் போட்டுறாதீங்க. ஹூ இஸ் அ டீச்சர் லைக் ஹிம்? டீச்சர் தான். தேவன் மாதிரி பெஸ்ட் டீச்சர் யாருமே கிடையாது. ஒரு பெஸ்ட் டீச்சர் யாருன்னா, சொல்ல வர விஷயத்தை கேட்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறவங்க தான் பெஸ்ட் டீச்சர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டைல் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப தேவன் நம்மளோட பெரிய டீச்சரா இல்லையா? இல்ல போல் இருக்கு. எல்லாம் இங்க இருக்க பெஸ்ட் டீச்சர் தேவனோட, நம்மளோட பெரிய டீச்சர் தானே. அப்ப நாம எக்ஸாம்பிள் யூஸ் பண்றோம்னா தேவன் என்ன யூஸ் பண்ணுவார்? சூப்பர். அவருக்கு சில எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற அவருடைய படைப்புகள். அதை தான் ஓபன் பண்ண போறார். அவருடைய படைப்புகளை வச்சு தேவன் எடுத்த பெஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லுங்க. தேவன் அவர் படைப்புகளை வச்சு, அவர் தானே பெஸ்ட் டீச்சரு. அப்ப பெஸ்ட் டீச்சரு அவர் படைப்புகளை வச்சு நமக்கு சொல்லிக் கொடுத்த 2-3 சப்ஜெக்ட் பேர் சொல்லுங்க. வானம், பூமி, பாதபடி, சிங்காசனம், வானவில். ஓகே, எடுத்துக்கிறேன். நான் எடுத்த எக்ஸாம்பிள் யார் தெரியுங்களா? ஒருத்தரை கப்பல் ஏறி போக சொன்னார். முடிச்சது, அவ்வளவுதான். யோனாவுக்கு சரியான பாடத்தை தேவன் எப்படி புகட்டினார்? நேச்சர், இயற்கை. அப்ப அவர் எக்ஸாம்பிள் எடுத்து எதை எடுப்பாரு? அவருடைய படைப்புகள் தான். புரிஞ்சவர் இந்த சைடில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பிழையாம் எது போதிச்சது? அவருக்கு பெஸ்ட் மெத்தட் அதுதான். ஓகே, நோவாக்கு காக்கா, மழை. ஓகே, வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, கரெக்டா தேவன் அவருடைய கிரியேச்சர்ஸை வச்சே மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவாரு. அதை எழுதி சொல்றாரு. அவர் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் டீச்சர். தேவன் மாதிரி பெஸ்ட் டீச்சர் உலகத்தில் யாருமே கிடையாது. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11:33. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஏன் தெரியுங்களா? எல்லாமே அவருக்கு பிடிச்சது, எல்லாமே அவருக்கு கீழ்பட்டிருக்கு. அவருக்கு மட்டும் ஒரு பொருள் கீழ்பட்டிருந்தா அவர் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவார். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அவருக்கு கீழ்பட்டிருக்கிற எந்த கிரியேச்சரையும் வச்சு தேவன் என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ அதனால நம்ம எல்லாத்தோட யார் பெஸ்ட் டீச்சர்னா தேவன் தான். சரி, இப்போ நம்மெல்லாம் பாபிலோன்ல இருந்து சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமா? வரலையா? வரல போல் இருக்கு. என்ன வரல. அதை இயேசு கிறிஸ்துட்டு போய் எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? நான் தான் போய் சர்ச்சா நோட்டீஸ் கொடுத்து கூட்டு வந்தேன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை
அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட் எடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அதை அவரே அங்கேயே சொல்லிட்டாரு, நம்ம தான் கொஞ்சம் கவனிக்காம விட்டாதீங்க. அதே யோவான் 6:44 அடுத்த வசனம். யோவான் 6:45 எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன். என்ன பாயிண்ட் பாருங்க, பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்துல. அப்ப வரும்போதே நமக்கு யார் தான் கிளாஸ் எடுத்தது? பிதா. வந்ததுக்கு அப்புறம் மட்டும் பிதா சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம் இது? அதுதான் சொல்றாரு துன்மார்க்கன் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் கிளியரா இருக்கு, அவருடைய கேரக்டர் கிளியரா இருக்கு, அதை மாற்ற முடியாது. மாற வேண்டியவங்க மாறிக்கணும், அதான் இப்ப தேவை நமக்கு. அடுத்த வசனம் யோபு 36:23. யோபு 36:23. அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? படிக்கிறப்ப கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. தேவனை பார்த்து யாரோ ஒருத்தர் போய் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னு யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, ஆனா வேலை மட்டும் பண்ணுவாங்க. இதுக்கு கிளியர் பண்ண முடியாது. இதான் பதில். திருவள்ளுவத்துல அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? அவருக்கு நீர் வழி தவறினீர் என்று சொல்ல வல்லவர் யார்? வாய் வருமா முதல்ல? தேவனை கொஞ்சம் நீங்க இந்த தடவை இப்படி பண்ணிட்டீங்க, இந்த தடவை ரிசல்ட் எப்படி மாத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டை இன்னும் சூப்பரா வந்திருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க. சரி, எனக்கு ஒரு கேள்வி. ஏன் தேவனுக்கு இது நியாயம் அநியாயம் நம்மளால போய் சொல்ல முடியாது? அவரு தான் சொல்லக்கூடாது, ஏன் சொல்ல முடியாது? அதை சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கேரக்டர் என்னதான் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மள அன்பு செலுத்த சொன்னா அன்பு செலுத்துவோம், எல்லா சமயத்திலும் செலுத்துவோமா? இல்லையா? இந்த பதில் எதிர்பார்த்து தான் கேட்டேன். அன்பு செலுத்த சொன்னா செலுத்துவோம் எல்லா டைம்லயும். சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அது நம்முடைய அடிப்படையான கேரக்டர்ல கற்றுக்கொள்ள வேண்டிய கேரக்டர். பட் தேவன் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டியவர் இல்ல, அந்த நீதியை அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் அவருடைய படைப்புகள். புரிஞ்சா பெளிக்கு என்ன பேச வரன்ட்டு? அப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன? அவருடைய படைப்புகள் ஹோம்ஒர்க் என்னன்னா 36:24 மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். மனுஷர் நோக்கி பார்க்கிற தேவனுடைய கிரியையை நீர் என்ன பண்ணுங்க? ஸோ கொஸ்டின் என்னன்னா, மனுஷர் நோக்கி பார்க்கும் தேவனுடைய கிரியை என்ன? செகண்ட், அதை ஏன் யோபு மகிமைப்படுத்த வேண்டும்? இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 8 வசனம் ஈஸி. கண்டுபிடித்து பதில் அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவனுடைய சித்தப்படி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இரவின் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய இரவின் நீ கீதங்கள் டிசம்பர் 19 யோவான் 7:37. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இதற்கான விளக்கம்: கர்த்தரிடத்தில் வருவதற்கு முன்பாக தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தண்ணீர் எப்படி தாகத்தை தணிக்கிறதோ அதுபோலவே நித்திய வாழ்வுக்குரிய புத்துணர்ச்சியை பெறக்கூடிய வாஞ்சை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கே கர்த்தர் ஜீவ தண்ணீரை நித்திய ஜீவனை பொழிந்தருளுகிறார். அடிப்படை காரியம் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் வரக்கூடியவர் தான் ஒரு பாவி என்பதையும் கிறிஸ்துவை அல்லாமல் எதிர்காலத்திற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதையும் கற்றறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நெருக்கமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள். இங்கு தாகம் என்பது நமது வாஞ்சையே. தெய்வீக செய்தியையே நாம் உணர்ந்து கொள்வது தண்ணீர் பருகுவதற்கு ஒப்பானது. உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
உம்முடைய வசனமே சத்தியம். தண்ணீர் என்பது சத்தியமே. நீதியின் நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்களுக்கே இந்த ஆசீர்வாதம். இந்த தாகம் உள்ளவர்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள் என்பதே வாக்குத்தத்தமாயிருக்கிறது. இந்த பாடம் நான் கொடுக்கும் தண்ணீரை, அதாவது சத்தியத்தை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்ற நம் கர்த்தரின் கூற்றுக்கு இசைவாக இருக்கிறது என்பதே. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள். வழக்கம் போல் நம்முடைய ஞாயிறு காலை ஆராதனை சரியாக காலை 8:30 மணியினுள் தொடங்கப்படும் என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கும் இந்த கூடுகைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 49 கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்ப்ரோஸ் அவர்கள் நம் ஜெபத்தை வழி நடத்துவார். கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ஆபிரகாமின் புத்திரரென்போர் ஆண்டவரை மறந்துவிட்டார். ஆபிரகாமின் புத்திரரென்போர் ஆண்டவரை மறந்துவிட்டார். கல்களால் தன் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்களால் தன் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். வேதம் கற்று போடி போரும் சத்தியத்தை மறுதலித்தால், வேதம் கற்று போடி போரும் சத்தியத்தை மறுதலித்தால், ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ராஜ்யத்தின் புத்திரரென்போர் அழைப்பை அசட்டை பண்ணி வைத்தால்,
ராஜ்யத்தின் புத்திரர் என்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் வேலி அருகே உள்ள மனிதர் கலியான சாலை நிரப்புவார். வேலி அருகே உள்ள மனிதர் கலியான சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். இந்த கூடுகைக்கு இறுதியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஜபத்தை வழி நடத்துவார். ஜபத்தோட கூட இந்த கூடுகை தேவ சமாதானத்துடன் நிறைவு பெறும். நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி நம்முடைய நீதியுள்ள தேவனிடத்திலே நாம் அனைவரும் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து இம்மட்டுமாய் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் அன்பின் பாதையிலும் வழிநடத்தி வருகிற தூயாதி தூயவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தேவாதி தெய்வமே, அப்பா, உம்முடைய அந்த விலையேற பெற்ற தூய திரு நாமத்திற்கு எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் குருவும் போதகருமாய் இருக்கிற இயேசு ஆண்டவருடைய தூய நாமத்திலே தேவனே, இந்த இரவு வேளையிலும் அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவருமே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் நன்றியும் ஏறெடுக்கிறோம். அன்பின் தகப்பனே தேவனே, இந்த நாளை கிருபையாய் தந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா, உம்முடைய அன்பு தயவால் பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் சுவாமி. தேவனே, இந்த நாளிலும் நீர் நியமித்த உம்முடைய பரிசுத்த ஊழியக்காரரை கொண்டு அப்பா, அந்த யோபுவினுடைய சரித்திர புத்தகத்திலே தேவனே எங்களுக்கு உம்முடைய வல்லமையையும் நீதியையும் ஞானத்தையும் அன்பையும் போதித்து தந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய மூத்த சகோதரி எலிவையா அவங்க வார்த்தையின் அப்படியே எங்களுக்கு அப்பா நீர் தெளிவுபடுத்தி இருக்கிறீர் சுவாமி. தேவனே, உம்முடைய அன்பையும் நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் சுவாமி. நீர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற இந்த சத்தியத்தை அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதித்து சிந்தைக்குள்ளாக கொண்டு சென்று எங்கள் வாழ்வின் பாதையிலே உண்மையும் உத்தமமாய் நடக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி வழிநடத்துங்க அன்பு தகப்பனே. எந்த நாளிலும் நாங்கள் எங்களுக்கு வருகிற சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் நீங்களாக்கி விடாமல் அதை நீர் எங்களுக்கு எதற்காக தருகிறீர் என்று புரிந்து கொண்டு உம் அன்பையும் உம்முடைய நீதியும் வல்லமையும் ஞானத்தையும் உணர்ந்த பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் இந்த பாதையிலே நடந்து முடிவு பரியந்தம் இந்த சத்தியத்திலே நிலைத்து நின்று உம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய தூய் ஆவியால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவர், ஆறுதலின் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், கருணையின் ஆண்டவர், கல்வாரியில் எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்த அன்பின் ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய தூய திரு நாமத்திலே பொற்பாதம் பணிந்து தாழ்ந்து ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் உள்ள எங்கள் அன்பின் தேவாதி தெய்வமே,